விவசாயின்னு காலரை தூக்கி விட்டு தெரியணும். எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ பொதுவாக விசேஷ நாள்களில் எங்கே நம்ம வெளியே போனாலும், ஒரு கல்யாணத்துக்கு போனோம், ஒரு கோயிலுக்கு போனாலே எல்லா பெண்களுக்கும் நான் வருது பார்த்தீங்கன்னா ரோஸ் வாங்கி வச்சுட்டு போகணும், இல்லை பூ வாங்கி வச்சுட்டு போகணும். இப்போ இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம கொஞ்சம் வச்சிருப்போம், நம்ம தேவைக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இது இத்தனை எப்படி கொண்டு வராங்க, எப்படி நம்மளுக்கு மார்க்கெட்டுக்கு இவ்வளோ வருது, இப்போ நம்ம காய்கறி செடி மாதிரி வளர்த்தி கொண்டு வருவாங்களா, நம்மளுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அதே மாதிரி சந்தேகம் எனக்கு எழுந்தங்காட்டி இப்போ நானும் அதை பற்றி தெரிஞ்சுக்க வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கர்நாடகாவில் மாலூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஹொசூருக்கு கொஞ்சம் 10-15 கிலோமீட்டர் இந்த சைடு தள்ளி இருக்குது. இந்த விவசாயி பார்த்தீங்கன்னா 2 ஏக்கருக்கு இது பயிர் செஞ்சிருக்காரு. இது 2 ஏக்கருக்கு பயிர் செஞ்சு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நான் அழகாக நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. இப்போ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் நான் 1 ஏக்கருக்கான செலவு மட்டும் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அவர் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார்னா, நம்ம நல்லா ஆழமாக உழுதுக்கணும்னு சொன்னார். மண்ணை நல்லா ஆழமாக திருப்பி போட்டு ஒரு வாரத்துக்கு அதை ஆற விட்டுறணும், அதோட போக்கில் விட்டுறணும் ஒரு வாரத்துக்கு. அதுக்கப்புறம் திரும்பி நம்ம 5 கொத்து போட்டு நல்லா திரும்பி 2 ஓட்டி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டம் அடிக்கணும். முக்கியமாக அவர் சொன்னது மட்டமாக இருக்கணும், நிலம் ஏற்ற இறக்கமாக இருக்கக்கூடாது. அப்போ நல்லா நம்மளால இது லாபகரமாக எடுத்துகிட்டு போக முடியாது. இப்போ மட்டம் அடிச்சு போட்டு 1 ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் அதாவது 10 லோடு சாணிக்கு மேலே கொட்டினா மட்டும்தான் இது நல்லா வளருமாமா. 10 லோடு சாணி கொட்டிட்டு திரும்பி ரொட்டாவேட்டர் போட்டு நல்லா பவுடர் பண்ணணுமாமா மண்ணை. இப்போ பவுடர் பண்ணும்போது கலங்கியும் சேர்த்து அப்போ நல்ல மண் என்ன சொல்றது, நல்லா பொறு நம்மளுக்கு நல்ல ஒரு ஃபைன் சாயிலாக நம்மளுக்கு கடைசியில் நம்மளுக்கு கிடைக்குங்க. அப்படி கிடைச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெட் அதாவது பார் அமைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்த இடைவேளிங்கிறது எந்த விவசாயத்திலும் நம்மளுக்கு ரொம்ப மிகப்பெரிய முக்கியமான ஒரு விஷயங்க. இப்போ அந்த பார் எப்படி அமைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 7 அடிக்கு ஒரு பார் போடுறாங்க. அதாவது நம்ம வாழைக்கு போடுறோம் இல்லையா, அது மாதிரி 7 அடிக்கு ஒரு பார் போறாருங்க. 2 லேட்டர் இழுக்கிறாரு. 2 லேட்டர் இழுத்தா தான் நம்மளுக்கு கரெக்டான தண்ணி அதுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி 2 லேட்டர் இழுக்கிறாரு. கிட்டத்தட்ட நம்மளுக்கு 3000 நாற்று தேவைப்படும் 1 ஏக்கருக்கு. அது எப்படி எந்த இடைவேளை நெட்டுறாருன்னு பார்த்தீங்கன்னா பார் டு பார் 7 அடி வச்சிருக்காங்க. நாற்று டு நாற்று 2.5 அடி வச்சிருக்காங்க. 2.5 அடிக்கு ஒன்று நெட்டும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சமா டிஏபி கொடுக்குறாங்க. அதிகமாக இல்லை, கொஞ்சமா கொடுக்குறாங்க. அது வேறு பக்கத்தால் எல்லாமே கொஞ்சம் சைடில் தள்ளி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வாரம் ஒருக்கா மருந்து கம்பல்சரியாக கொடுத்துட்டே வந்தால் மட்டும்தான் எந்த நோய் நொடி இல்லாமல் நம்ம அதை காப்பாற்றி கொண்டு போக முடியும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரே இமிடாக்ளோரோபிட் தான் நாங்கள் கொடுப்போம். அது எந்த அளவு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த செடியோட பூச்சியோட தாக்கத்தை பொறுத்து தான் நம்மளுக்கு அதோட அளவு மாறுபடும். ஆனால் குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டே கொண்டு போயிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 மாசத்துல இது கொடுப்பாங்க டிஏபி கூட பார்த்தீங்கன்னா வேப்ப முன்னாங்க கொஞ்சம் கலந்து கொடுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அதாவது ஒரு 5 மாசத்துலேருந்து நம்மளுக்கு இது அறுவடைக்கு தயாராயிரும் அப்படின்னு சொன்னாரு. 1 ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் நம்மளுக்கு 5 ஆள் ரெகுலராக இதுக்குள்ள இருந்துகிட்டே இருந்தால் மட்டும்தான் களை நோய் நொடி எதுவும் இல்லாமல் நம்ம இதுக்குள்ள இருந்து லாபகரமாக எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு நம்மளுக்கு சொன்னார். மாதத்துக்கு ஒருக்கா ஒரு 2 மூட்டை டிஏபி 5 மாதத்து வரைக்கும் கண்டினியூவாக நாங்கள் கொடுத்துட்டே வந்தோம். அப்போ கூட வேப்பமனாக்கு கொடுத்துட்டு அந்த வேப்பமனாக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறந்த ஒரு எதிரி. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பூச்சிக்கு இல்லை நோய்க்கு. அது இதனால எதிரி வருமுன் காப்போம். அதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நம்ம கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் கூட கலந்து கொடுத்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ 5 மாசத்துல இருந்தால் நம்மளுக்கு அறுவடையே ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு மூட்டை நம்ம அப்படியே மூட்டை டிஏபி அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். பொட்டாசியம் மற்ற